A sum of rupees 70 is divided among 10 children. 10 பேருக்கு அமௌண்ட் வந்து 70 பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒரு பாய்க்கும் 10 rupees கிடைக்குது, ஒரு கேர்ளுக்கும் எவ்வளவு கிடைக்குது? 5 rupees. அப்ப இதுல இருந்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுல வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா நம்ம அது 10ல இருந்து கழிச்சுட்டா மீதி தான் கேர்ள்ஸ், ஓகேவா? ஆனா அந்த மாதிரி சம் டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம்? யூஸ்வலா எப்படி போடணும் சொல்லுங்க. கேர்ள்ஸ் ஒரு பாய்க்கு எவ்வளவு கிடைக்குது? ஒரு பாய்க்கு எவ்வளவு கிடைக்குது? 10. அதை ஃபர்ஸ்ட் கார்னர்ல எழுதலாமா? ஒரு கேர்ளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 5. அப்ப இங்க மிடில்ல ஒரு நம்பர் போடணும்ல, அது என்ன போடணும் சொல்லுங்க. அதாவது 70 ரூபாயை 10 பேருக்கு ஷேரா ஈக்குவலா பிரிச்சு கொடுத்தா எவ்வளவு ஆவரேஜ் வேல்யூ? ஸோ 70 டிவைட் பை 10 டிவைட் பண்ணா என்ன வரும்? 7. அதுதான் மிடில் எழுதணும். இப்போ இதுல எதுவும் மைனஸ் பண்ணா 2 வரும், இங்க இருந்து இங்க மைனஸ் பண்ணா 3 வரும். சரியா? 2:3. அப்ப 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதை 2:3 ரேஷியோல பிரிச்சோம் அப்படின்னா 2 + 3 5 வருமா? இதை கேன்சல் பண்ணனா 2 டைம்ஸ் வரும். இப்போ 2 × 2 4, அப்புறமா 3 × 2 6. அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் யார் எடுத்தோம் நம்ம? பாய்ஸ். இது யாரு? கேர்ள்ஸ். அப்ப இங்க பாய்ஸ் வந்து எவ்வளவு வராங்க? 4 வராங்களா? அப்ப கேர்ள்ஸ் எவ்வளவு வருவாங்க? 6. நான் சொல்லும் போது இங்க கவனிக்கணும். நீங்க அப்ப எழுதிட்டு இருந்தீங்கன்னா அது மிஸ் பண்ணிடுவீங்க. நான் சொல்றப்ப போர்டு தான் கவனிக்கணும், ஓகேவா? 10 rupees இருக்கு இல்லையா? இந்த 10 rupees 5ஆல டிவைட் பண்ணிருக்கோம். 5ங்கிறது ரேஷியோட டோட்டல். சரி, 10 மெம்பர்ஸ் 5ஆல டிவைட் பண்ணிருக்கோம். நோட் பண்ணியாச்சா? இது ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு இது சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல ருபீஸ் 1ன்னு சொன்னா அது மாத்திக்கோங்கப்பா. அது ருபீஸ் 1 இல்ல, 5 பைஸ். அது வந்து 5 பைஸ் மாத்திக்கோங்க. ஒன்னு 50 பைஸ், இன்னொன்னு 5 பைஸ். அப்படி போட்டாதான் இதோட ஆன்சர் கரெக்டா வரும்.
ஃபைவ் பைஸ் எத்தனை சேர்ந்ததுன்னா அது 1 ரூபி ஆகும்? 100 இல்லையா? ஃபைவ் பைசா எத்தனை சேர்ந்ததுன்னா 1 ரூபி ஆகும்? 100ஆ? 5 பைசா எத்தனை 5 பைசா சேர்ந்தா ஒரு ரூபா? 20. இந்த கொஷின் வந்து ஃபுல்லாவே தப்பா இருக்கு சரியா? இது வந்து நான் இதுக்கு பதிலா வேற ஒரு கொஷின் கொடுக்குறேன், அதை எழுதிக்கோங்க. A sum of rupees 45 அப்படின்னு போட்டுக்கோங்க, நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. A sum of rupees 45 is made up of 100 coins, 100 coins which consist of 50 paise and 5 paise. How many of them 50 paise coins? How many of them 50 paise coins? சரியா? இதான் கொஷின். சரியா? சம் ஆஃப் ருபீஸ் 45 மேட் அப் ஆஃப் 100 காயின்ஸ். 100 காயின்ஸ் சேர்ந்து 45 ரூபாய் வருது. அந்த 100 காயின்ஸ்ல டினாமினேஷன் வந்து 50 பைசாவா இருக்கலாம், இல்லைன்னா 5 பைசாவா இருக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்க 50 பைசா காயின் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை மிக்சர் அலிகேஷன்ல எப்படி போடலாம்? கவனிங்க, இதுல வந்து அந்த காயின்ஸ் இருக்குல்ல, ஒன்னு 50 பைசா, ஒன்னு 5 பைசா இருக்கு இல்லையா? ஸோ அதை ரெண்டு கார்னர்ல போட்டுக்கலாமா? மிடில்ல என்ன போடணும்? ஆவரேஜ் வேல்யூ தானே. அது வந்து எப்படின்னா, இந்த 45 ருபீஸை பைசாவா மாத்தினா 4500. அதை எதால டிவைட் பண்ணும்? 100ஆல டிவைட் பண்ணும். அப்ப ஆவரேஜ் வேல்யூ 45, அதுதான் மிடில்ல இருக்கணும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? 40. இது ரெண்டும் மைனஸ் பண்ணா 5. இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தா என்ன? 8:1. இப்ப 8ங்கிறது எந்த காயின்ஸை குறிக்குது? 50 பைன்ஸ். 1ங்கிறது எது? சரி, இப்ப நம்ம இதை எப்படி சால்வ் பண்றது? இது ஆன்சர் எப்படி கொண்டு வருது? நம்ம 100 காயின்ஸ் தானே மொத்தம் இருக்கு நம்ம கிட்ட.
இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பாயிண்ட்ல தான் வரும். 100/9 போட்டோம்னா இது கேன்சல் பண்ணா 11 பாயிண்ட். ஓகே, 88. அந்த நான் எடுத்த சம் இதுவும் பாயிண்ட்ல தான் ஆன்சர் இருக்கு. ஸோ நான் ரெண்டு சம் நான் எடுத்தேன், ரெண்டுமே தப்பா இருக்கு. 88 11. ஆனா இதுல 5 பைஸ் 88 50 பைஸ் காயின்ஸ் இருந்தா எவ்வளவுப்பா இருக்கும்? நிறைய போயிடும் அப்படிதானே. 44 ரூபாய் வருமா? 88 50 பைசா காயின் இருந்தா எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்க. 44. 11 5 பைசா காயின் இருந்தா 9x = 45னா x வந்து 5 வருதா? ஃபார்ட்டி இஸ் டு 5 வந்து 8:1 ரேஷியோ. இதுல வந்து 100 காயின்ஸோட கவுண்டிங் வந்து 100 தானே. இப்ப நம்ம போட்டிருக்கிறது என்னது ஆக்சுவலா? பைசா போட்டிருக்கோம் அப்படிதானா. இப்போ நம்ம காயின்ஸ் 8 + 1 100/9 போட்டா கரெக்டா வருமா, இல்ல 45/9 போட்டா கரெக்டா வருமா? இந்த ரெண்டு தான் கன்ஃபியூஸ் ஆகும். காயின்ஸோட கவுண்டிங் வந்து ரேஷியோல எடுத்துக்கணுமா இல்ல ருபீஸோடது எடுத்துக்கணுமா அப்படின்னு பாக்குறப்போ, இது 5 டைம்ஸ் போட்டா இங்க என்ன வருது? 8 × 5 40, 1 × 5 5. 40 காயின்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ எவ்வளவு? 50 பைசா காயின்ஸ் 40 இருந்துச்சுன்னா அப்ப அதோட வேல்யூ என்ன? 20 தானே வரும். ரூபாய் 20 தானேப்பா வரும். இதுல வந்து கவுண்டிங்க தான் நீங்க டிவைட் பண்ணும், ருபீஸை டிவைட் பண்ணக்கூடாது. ஓகே, 100/9 அப்படிதான் போடணும். ஸோ 100/9 போடும்போது நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா எக்ஸாக்டா என்ன ஆகல, கேன்சல் ஆகல. ஸோ இதனால இது வந்து 109ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 11.1 அப்படி போகும். சரியா? இப்ப இது நீங்க இது ரெண்டு சைடும் 11.1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 88.8 வருமா? இங்க வந்து 11.1 வரும். இந்த 88.8 இருக்குல்ல, இது அப்ராக்சிமேட்டா என்னன்னு எடுத்துக்கணும்? 89 வச்சுக்கோங்க. இது வந்து 11 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ 89னா எத்தனை 50 பைஸ் காயின்ஸ் இருக்கு? 89 50 பைஸ் காயின்ஸ் இருக்கு அப்படின்னா எவ்வளவு ரூபாய் வரும் சொல்லுங்க. 88னா 44 ரூபாய் தானே. அப்ப இதுல இருந்து 44 ரூபாய் எத்தனை? 50 பைசா இருக்கும். அப்ப இதுல வந்து 10 அப்படின்னா அதுல ஒரு 10 × 5 50 பைசா, ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு ருபீஸ் வருது? 45. இது வந்து 2018 NTPC கேட்ட கொஸ்டின் இது. அதுதான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஆனா அது அந்த கொஸ்டின் அப்ராக்சிமேட் போட்டாதான் ஆன்சர் வரும். ஆமா. ஆமா, 88.8 தான் இருக்கு. 88.8. எத்தனை 50 பைஸ் காயின்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து 88.8. புரியல எது? ம்.
அது வந்து 5 பைசா காயின்ஸ். 11ங்கிறது 5 பைஸ் காயின்ஸோட கவுண்டிங். வேற மெத்தட்ல போட்டாலும் சேம் இதே மாதிரி தான் வரும். வேற மெத்தட்ல எப்படி போடுவோம்னா, ஸோ 50 பைஸ் இருக்கு இல்லையா, 100 காயின்ஸ், அது வந்து ஒன்னு 50 பைஸ் காயின்ஸோட எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் 5 பைஸ் காயின்ஸ் வந்து 100 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கணும் கவுண்டிங். ஸோ அப்போ எக்ஸ் இன்டூ இந்த 50 பைஸ் காயின் பிளஸ் 100 மைனஸ் எக்ஸ் இன்டூ 5 பைஸ் காயின் ஈக்குவல் டு 4500 அப்படின்னு போட்டு அது அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அதுலயும் எக்ஸோட வேல்யூ வந்து 11.1 தான் வரும். ஓகேயா? இது அப்ராக்சிமேட் வேல்யூ 44.5 ஓட அப்ராக்சிமேட் வேல்யூ. திருப்பி சொல்றேன், கவனிங்க இந்த கொஸ்டினை. 45 ரூபாய் அப்படிங்கிறது 100 காயின்ஸ் கவுண்டிங்ல இருக்கு, சரியா? அதுல 50 பைஸ் காயின்ஸும் 5 பைசா காயினும் சேர்ந்து 100 கவுண்டிங்ல இருக்கு. ஓகேவா? இதுல எத்தனை 50 பைசா காயின் இருக்குங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ரெண்டு கார்னர்லயும் 50 பைஸ் அண்ட் 5 பைஸ் தனித்தனியா பிரிச்சிருக்கோம். சென்டர்ல வந்து 45 எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா, டோட்டல் இருக்கக்கூடிய ருபீஸ் இருக்கு இல்லையா, அந்த 45 பைசா மாத்தின 4500 வருது. ஓகே, அதை நான் எதால டிவைட் பண்றேன்? 100ஆல. ஏன்? இது வந்து ஆவரேஜ் வேல்யூ. ஸோ இந்த ஆவரேஜ் வேல்யூவை மிடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவோம்னா மைனஸ் பண்ணிப்போம். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 40, இங்க இருந்து மைனஸ் பண்ணா 5. இப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? 8:1. இந்த ரேஷியோங்கிறது எதோட ரேஷியோ அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கிற காயின்ஸோட கவுண்டிங்கோட ரேஷியோ, சரியா? அந்த 100 காயின்ஸ் தான் என்ன ரேஷியோல பிரிச்சிருக்கோம்? 8:1. அப்ப 100 9ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது? 11.1. அந்த 11.1 ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8ஆலையும் மல்டிப்ளை பண்ணும், 1ஆலையும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப ஒரு சைடு வந்து 88.8 வரும், இன்னொரு சைடு 11.1 வரும். அந்த 88.8 நம்ம அப்ராக்சிமேட்டா பாயிண்ட்ல எடுக்க முடியாது இல்ல கவுண்டிங்க, அதனால என்னன்னு வச்சுக்கிறோம்? 89. ஓகேவா? அப்புறம் 11 வந்து 11 நான் எடுத்துக்கிறேன். இப்போ 89 50 பைஸ் காயின்ஸ் இருக்குன்னா அப்ப அதுல எத்தனை ரூபாய் இருக்கும்? எவ்வளவு வேல்யூ அதுக்கு? 44 ருபீஸ் ஒரு 50 பைஸ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 11 5 பைஸ் காயின்ஸ் இருக்குன்னா அதுல 55 பைசா இருக்கும். பட் நம்ம 50 பைசா மட்டும் எடுத்துட்டோம்னா ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு ருபீஸ் வந்துடும்? 45 ருபீஸ் வந்துடும். இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 50 பைஸ் காயின்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டா 88.8 ஆப்ஷன்ல இருந்தா அது போடணும். அப்படி இல்லைன்னா என்ன போடணும்? 89. 50 பைஸ் அது. ஆமா, 0.50. இது வந்து கவுண்டிங், இது கவுண்டிங். ஆமா, டோட்டல் எது புரியல? ம் ம் ஃபார்ட்டி ஃபைவ் பை 9 போட்டா எப்படி வரும்? அது ருபீஸ் தானே வரும். சென்டர் வேல்யூ அது டிஃபால்ட்டா 45 வருது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ இது 45 ரூபாய் தானே, அது வந்து நம்ம 100 காயின்ஸ் வந்துருது இல்ல, அப்ப ஆவரேஜ் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா கவுண்டிங்கும் எவ்வளவுதான் வரும்? 45 தான் வரும். அதாவது பைசா ஒருத்த ஆவரேஜா 45 பைஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதனால இங்க 45ம் இந்த 45 ருபீஸும் வேற வேற. புரியுதா? இது வந்து ஆவரேஜ் வேல்யூ, இது வந்து ருபீஸோட வேல்யூ, இது பைசா. 45 பைஸ் அப்படிங்கிறது ஆவரேஜ்.
இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுக்கு அது ஆல்ரெடி ஒரு சம் சொல்லி அது கன்ஃபியூஸ் ஆகி இதுக்கப்புறம் திருப்பி இது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கொஷின்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், அந்த கொஷின் டெஸ்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சயின்ஸ் இன்னைக்கு டெஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா நேத்தே? இது ஸ்டார்ட் பண்ணலாம். 11th கொஸ்டின். நேற்று 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எழுதியிருப்பீங்க. இந்த 11th கொஸ்டின்ல இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட ஆன்சர் வந்து உங்க நோட்ல 11 கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் நம்பர் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்டா ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 minute தான் ஆவரேஜா டைம். அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்துடுவேன். அதுக்குள்ளே நீங்க அந்த ஆன்சர் வந்து கரெக்டா ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் தரேன், பட் இப்போ வந்து இந்த இதை பார்த்தே எழுதுங்க.
படிச்ச மாதிரி இல்லையா? மார்க் பண்ணிட்டே வரீங்களா? 19th வரைக்கும் மார்க் பண்ணிருக்கீங்களா? பண்ணியாச்சா? இப்போ 19, 20. இல்ல, இது வரைக்கும் 50 கொஸ்டின்ஸ் வரும் அது எல்லாமே. ஆமா, 10 10ஆவா? 21 கொஸ்டின் வந்துச்சு, இன்னும் ஒரு 20 கொஸ்டின் தானே.
24 சம் வரைக்கும் இது 24 கொஸ்டின் வரை போட்டாச்சா? எல்லாருமே போட்டாச்சா? 25 25 வந்து தமிழ்ல. ஜூல் பை கூலும் எதற்கு சமம்? டுவெண்ட்டி சிக்ஸ் போடுங்க. 26 போட்டாச்சா? போட்டாச்சு. கரெக்டா இருக்குமா? அது தெரியல. 27 28 28 போட்டாச்சா? கரெக்டா ரீட் பண்ணி போடுறீங்களா? சும்மா ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் போடுறீங்களா? தெரியாத கொஸ்டின் சும்மாவா? 29 சீரியல் நம்பர் மாறிடுச்சா? சரி, ஓகே. அது 33 போடுங்க. ஏது இதுக்கெல்லாமா கிரேஸ் மார்க்கு? 31 அப்புறம் 33.
33 போட்டாச்சா? சாலினாய்டு. 34. தேன் இரும்பு. தேர்ட்டி ஃபோர், அடுத்தது 35. இது 36. தேர்ட்டி செவன். இது 38. இது வந்து 450ல 45 டிகிரின்னு வரும். அது மாதிரி இது வந்து 60 டிகிரின்னு வரும். ஆப்ஷன்ஸ். 38 போட்டாச்சா? அடுத்தது 39. இது 40.
மிரர் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா எல்லாம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? அடுத்தது 41 வந்து என்னன்னா, ஒரு லைட் வந்து டென்சர் மீடியம் அடர்வு மிகுந்த ஊடகத்துல இருந்து அடர்வு குறைந்த ஊடகத்துக்கு போகும்போது அதோட எந்த ஆங்கிள் அதிகமா இருக்கும்? இன்சிடென்ஸ் படுகோணம் அதிகமா இருக்குமா, இல்லைன்னா ரிஃப்ராக்ஷன் அதிகமா இருக்குமா, இல்ல ரெண்டுமே அதிகமா இருக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின். இல்ல நன் ஆஃப் திஸ்னா, ஏதும் இல்லைன்னா நன் ஆஃப் திஸ் போகும். அடுத்து 42. 43. 44. ஃபார்ட்டி ஃபைவ். ஒரு லென்ஸ் வந்து தின் இந்த மிடில்ல வந்து மையப்பகுதியில மெல்லிசா இருக்கு, அதோட எட்ஜஸ்ல திக்கா இருக்கு, ஓரங்கள்ல தடிமனா இருக்கு. ஸோ அப்ப சென்டர்ல பகுதி எப்படி இருக்குன்னா, தின்னுனா அது குழிவா இருக்கும்னு அர்த்தம், அப்படிதானே? அப்ப அது என்ன லென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 46. A lens converges light rays. கன்வர்ஜிங்னா ஒரே இடத்துல பாயிண்ட்ல அது என்ன செய்யும்? ஒரே இடத்துல மீட் பண்ணுமா, இல்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து அப்படியே ஸ்பிளிட் ஆகி போகுமா? ஒரு பாயிண்ட்ல ஸ்பிளிட் ஆகி போகுமா? சேருமா, பிரிஞ்சு போகுமான்னு கேக்குறேன் ஒரு பாயிண்ட்ல. சோ அது வச்சுதான் இதை சொல்லணும். கன்வர்ஜஸ். இதெல்லாம் முன்னொரு காலத்துல படிச்ச மாதிரியா இருக்கா? அப்படிதானே இருக்கு எல்லாருக்கும். ஆனா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தானே படிச்சோம். அப்பவே படிச்சு அப்பவே டெஸ்ட் எழுதிட்டோம்னா அப்பவே மறந்துருப்பீங்க. நான் அதனாலதான் இப்ப திரும்ப திரும்ப இதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். Sign of power of convex lens. 47. The speed of light is maximum. லைட்டோட ஸ்பீட் எதுல அதிகமா இருக்கும்?
அடுத்தது 49 லைட்டஸ். அது என்ன டைப் ஆஃப் வேவ்? டிரான்ஸ்வர்ஸா, லாங்கிடியூட்னலா, மெக்கானிக்கலா, ரெண்டுமேவா? அதாவது போத் பி அண்ட் சி. பி அண்ட் சினா 2 3 2 சேர்த்து வருமா? இன்னர் சைட் ஆஃப் எ ஸ்பூன். ஸ்பூனோட உள்பகுதி வெளிப்பகுதி அதெல்லாம் ஒரு லென்ஸ் எடுத்துக்காட்டுன்னு சொன்னோமா? மிரரா லென்ஸா, அது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லு. 51 லாஸ்ட் கொஸ்டின். The mirror used by a dental surgeon. போட்டாச்சா? எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் மார்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஆன்சர் பார்த்துட்டு அப்படியே படிச்சுக்கலாம்னு விட்டுருக்கீங்களா? மார்க் பண்ணிருக்கீங்களா இல்லையா? ஆன்சர் மார்க் பண்ணுங்க, கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நீங்க மார்க் பண்ண ஆன்சரும் இதுவும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. The effect of glass prism is only to separate the 7 colors of. கண்ணாடி முப்பட்டகம்ங்கிறது எதில் நிறங்களை பிரிக்க பயன்படுகிறதுனா எல்லாமே வரும். ஒயிட் லைட்டு, லைட் ஃப்ரம் பல்பு, சன்லைட்டு, எல்லாத்துல இருந்தும் 7 கலர் அது பிரிக்கும். ஓகேவா? ஸோ மேற்கூறிய அனைத்தும். இது எத்தனை பேர் கரெக்ட்? அடுத்தது, who discovered the experiments with glass prism that white light contains 7 colors? வெண்மை நிற ஒளி 7 நிறங்களாக பிரியும். அதை கண்டுபிடிச்சது யாரு? நியூட்டன். நியூட்டன் தான் ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சாரு. ஓகே, அடுத்தது 13 கொஸ்டின் பாருங்க. லீஸ்ட் டீவியேட்டட் ஆன் பாசிங் த்ரூ எ பிரிசம். மிக குறைவாக விலகல் அடையும் நிறம் என்னது? ரெட். ஓகே, அடுத்தது அந்த ஆக்வஸ் ஹியூமர், இது நம்ம எழுதியிருக்கோமா எழுதலையா? இந்த பாயிண்ட் எழுதலையா? ஸோ நம்ம ஐ லென்ஸ்ல இருக்கக்கூடிய லிக்யூட், ஒரு திரவம் இருக்கும். ஸோ அந்த திரவத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்வஸ் ஹியூமர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஹியூமன் ஐ பாயிண்ட்ல இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஐ லென்ஸ் கண்டெய்ன்ஸ் a liquid called aqueous humor. லாங் சைட்டுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? குவி ஆடி, அதுதான் கன்வர்ஜன் லென்ஸ். ஓகே, குவிக்கும் லென்ஸ் அதுதான் கன்வர்ஜன் லென்ஸ். 15க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர்.
கரெக்ட். ஃபைனலா எனக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட்னு மார்க் சொல்லணும். அது உண்மையா நேர்மையா சொல்லணும், சும்மா ஏதோ அப்படின்னு சொல்லக்கூடாது. 16வது கொஸ்டின், the power of lens being plus, பிளஸ்ல இருந்தா அது பேர் என்ன? கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேயா? இது 17, which of the given in the SI unit of electric current? மின்னோட்டத்தின் SI அலகு என்ன? ஆம்பியர். செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 18 கொஸ்டின், the rate of flow of an electric charge is known as. மின்னூட்டத்தின் நகர்வு வீதம் அப்படின்னா அது என்னது? எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம். The instrument used for measuring electric current அப்படின்னா அம்மீட்டர். மின்னோட்டத்தை அளக்க உதவும் அலகு இல்ல கருவி, மின்னோட்டத்தை அளக்க உதவும் கருவி அப்படின்னா அது வந்து அம்மீட்டர். The unit of potential difference, மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு என்ன? வோல்ட். 20க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். The relation between potential difference and current, V-க்கும் I-க்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் ஓம்ஸ் லா எது? நாலாவது ஆப்ஷன், V is proportional to I. The relation between potential difference and current was discovered by. மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் உள்ள தொடர்பை கூறியவர் யாரு? ஓம். The SI unit of resistance, ரெசிஸ்டன்ஸ் ஓட SI யூனிட் வந்து ஓம். செகண்ட் ஆப்ஷன். மின் தடையின் அலகு ஓம். வெறும் வாட் ஹவரா? வராது. Amount of energy delivered by a power of 1 kilowatt in 1 hour. பவரோட யூனிட் வெறும் வாட், சரியா? அது 1000 வாட்ஸ்னா அது என்னது? கிலோ வாட்னு சொல்லுவோம். அது 1 ஹவருக்குன்னு வந்தா என்ன வரும்? கிலோ வாட் ஹவர்னு வரும். அதுதான் வந்து ஆன்சர், கிலோ வாட் ஹவர். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட யூனிட். அடுத்தது SI யூனிட் ஆஃப் ஜூல் பர் கூலும் அப்படிங்கிறது எதுக்கு? வோல்ட். வோல்ட் வந்து என்ன ஈக்குவேஷன் சொல்லுவோம் சொல்லுங்க? V ஈக்குவல் டு என்னதுப்பா? அந்த நம்ம வந்து ஓம்ஸ் லால வந்து என்ன எழுதுவோம்னா V ஈக்குவல் டு IR எழுதுவோம், சரியா? கரண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம், I ஈக்குவல் டு Q பை T. கரெக்டா? அதே மாதிரி V ஈக்குவல் டு என்ன வரும் கேக்குறேன்? W பை Q. Wனா என்னது? ஒர்க். ஒர்க்கோட யூனிட் என்ன? ஜூல், சரியா? சோ C வந்து எதோட யூனிட்? கூலும். அதாவது கூலும்ங்கிறது மின்னூட்டம், Qஓட யூனிட். Qனா என்னது? சார்ஜ். ஓகே, அடுத்தது 26th கொஸ்டின், டியூ டு ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் போத் சார்ஜ். அது பாசிட்டிவ் சார்ஜா இருந்தாலும் நெகட்டிவ் சார்ஜா இருந்தாலும் ரெண்டுமே இருந்தாலும் அது என்னன்னு தான் சொல்லுவோம்? எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம். The commercial unit of energy, மின்னாற்றலின் வணிகவியல் அலகு கிலோவாட் ஹவர். 27th third option. எலக்ட்ரிக் ஃபியூஸ் ஒர்க்ஸ் ஆன். இது யாரு கரெக்டா எழுதிருக்கீங்க சொல்லுங்க? ஓகே. ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், மின்னோட்டத்தினால் உருவாக்கும் வெப்ப விளைவு தான் ஃபியூஸ் ஒயர். ஓகேவா? ஃபியூஸ் ஒர்க். The device used for measuring potential difference is known as voltmeter. Question number 30 யாரெல்லாம் கரெக்ட்னு சொல்லுங்க? ஓகே, இதே பாயிண்ட் நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதாவது ரெசிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? வோல்டேஜ் சேஞ்ச் ஆகாம கரண்ட் என்ன செய்யலாம்? மாத்தலாம். ஸோ ஹாஃப் ஆகும், கரண்ட் வந்து பாதியா மாறும். 31 மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்னா காந்த விசை கோடுகள்.
காந்த விசை கோடுகள் எதை கண்டுபிடிப்பதற்காக யூஸ் ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைனுங்கிறத யூஸ் பண்றோம். ஓகேவா? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ங்கிறத எதை வச்சு வரைய முடியும் அப்படின்னா எதை வச்சு? காம்பஸ் நீடில் பாக்ஸ் வச்சு வரையலாம். ஓகேவா? அடுத்தது the magnetic field lines inside a current carrying solenoid. இது யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் போட்டிருக்கீங்க? ஓகே. சாலினாய்டுக்கு வந்து எப்படி இருக்கும்? along the axis parallel to each other. ஓகேவா? அடுத்தது 34 the most suitable material for making the core of an electric magnet. ஒரு மின்காந்தம் தயாரிப்பதற்கு உகந்த காந்த பொருள்னா அது என்னது? சாஃப்ட் அயான், தேனிரும்பு. The north pole of earth magnet is in the south. So அது என்ன சவுத்? ஜியோகிராபிக்கல் சவுத். புவி அமைப்பின்படி அது தெற்குல இருக்கும். ஓகேவா? அடுத்தது 36 எலக்ட்ரிக் மோட்டார் என்ன எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது? எலக்ட்ரிக் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி. மின் ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுகிறது. அடுத்தது the magnetic effect of current was discovered by Oersted. அவரோட பேரு ஹான் கிறிஸ்டியன் ஓயர்ஸ்டட். இவர் வந்து எதை கண்டுபிடிச்சாரு? மின்னோட்டத்தினால் உருவாகும் காந்த விளைவு. இப்ப இதே கொஸ்டின் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? மின்காந்த தூண்டல். மின்காந்த விளைவுனா இவரு. ஓகேவா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா அது யாரு? ஃபாரடே, மைக்கேல் ஃபாரடே. அடுத்தது the magnetic field lines ஒண்ணுக்கு கட் பண்ணவே பண்ணாது. do not cross each other. ஓகே, ஒன்றுக்கொன்று வெட்டி கொள்ளாது. தேர்ட் ஆப்ஷன். 39 a magnet attracts. magnet எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணும்? iron and steel. 40th கொஸ்டின் யாரெல்லாம் கரெக்டா எழுதிருக்கீங்க? இதுக்கு ஆன்சர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. மிரர் ஃபார்முலா எது? ஆப்ஷன் 2 கரெக்ட் ஆன்சர். எல்லா மெட்டலும் மேக்னெட்டுக்கு அட்ராக்ட் பண்ணுமா? கோல்டு மேக்னெட்ல அட்ராக்ட் ஆகுமா? ஆகாது. ஏதேனும் ஒரு உலோகம் நீங்க நினைக்கிறது அங்க இருக்கணும்ல. அந்த ஆன்சரே அக்யூரேட்டா இல்லையா? அது என்ன உலோகம்ங்கிறதே மென்ஷன் பண்ணாம அதை செலக்ட் பண்ணக்கூடாது. அது அவங்க ஏதேனும் ஒரு உலோகம்னா அங்க கோல்டு இருந்ததுன்னா கோல்டு அட்ராக்ட் பண்ணாது. அதோடைய கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஓகே, மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது அயான் அண்ட் ஸ்டீல் தான். பொதுவா இரும்பு, எஃகு தான் அதிகமா அட்ராக்ட் பண்ணக்கூடியது. 41 when a ray of light passes from denser medium to rarer medium, which angle is greater? So இதுக்கு வந்து ஆன்சர் என்ன? இன்சிடென்ஸ் கிரேட்டரா இருக்கணும், அதாவது படுகோணம். அடுத்தது கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் யூஸ்ட் இன் த கேஸ் ஆஃப். கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ் எதுல பயன்படுது? மயோபியாவா, ஹைப்பர்மெட்ரோபியாவா? என்னாச்சு? மயோபியாவா, ஹைப்பர்மெட்ரோபியாவா? கான்வெக்ஸ் லென்ஸ் எதுக்குபா? இது ஆன்சர் யாரும் போடலையா? ஹைப்பர்மெட்ரோபியா. பேன் போடலாமா போடக்கூடாது? ஓகே. அடுத்தது 40 கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, அடுத்தது கான்கேவ். ஷார்ட் சைட்னஸ் இஸ் ஆல்சோ கால்டு. அதுக்கு பேர் என்னது? 42க்கு வந்து ஆன்சர் ஹைப்பர்மெட்ரோபியா. ஷார்ட் சைட்னஸ் இதுக்கு வந்து என்னது? மயோபியா. கிட்ட பார்வைக்கு இன்னொரு பேரு மயோபியா. அடுத்தது 42 43 யாரெல்லாம் கரெக்டா இருக்கீங்க? ஏன் மத்தவங்க தப்பா?
கன்ஃபியூஸ் ஆகுதா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி வாஸ் ப்ரப்போஸ்ட் பை, இது யாராவது கரெக்டா போட்டிருக்கீங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் முதல்ல சொல்லுங்க. ஹெட்சன் போட்டிருக்கீங்களா? மேக்ஸ்வெல். வெறும் அலை கொள்கையை கூறியவர் தான் ஹெட்ஸ், சரியா? இதுல மின்காந்த அலை கொள்கைனா அது யாரு? மேக்ஸ்வெல். அடுத்தது 45, ஒரு லென்ஸ் சென்டர்ல தின்னா இருக்கு, அதோட எட்ஜ்ல திக்கா இருக்குன்னா அது என்ன சொல்லணும்னு சொன்னோம்? என்ன லென்ஸ் அது? சென்டர்ல தின்னா இருக்கு அப்படின்னா குழியா இருக்கும். குழினா அது என்னது? கான்கேவ் லென்ஸ். A lens converges light rays. அந்த என்னது அப்போ? கான்கேவா கான்வெக்ஸா? converges. கான்வெக்ஸ். கான்வெக்ஸ் தானே கன்வர்ஜஸ் சொன்னோம் இல்லையா? இல்ல, திருப்பி எடுத்து பாருங்க. 47, the sign of power of convex lens, plus or minus or plus, positive. அடுத்தது speed of light is maximum in, ஆக்சுவலா லைட்டோட ஸ்பீட் வந்து அதிகமா இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்கம், அதாவது வெற்றிடம். இதுலதான் நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். வேக்கம்லயும் அதுதான் இருக்கும். கான்வெக்ஸ் டைவர்ஜன் போட்டிருக்காங்க. கன்வர்ஜிங்னா என்னப்பா மீனிங் என்ன? கன்வர்ஜிங்னா ஒரு பாயிண்ட்ல ஒன்னா சேருது, டைவர்ஜிங்னா பிரிஞ்சு போறது. சரி, ஓகே. அடுத்தது 47, the sign of power of convex lens வந்து பாசிட்டிவ். ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து வேக்கம். லைட் என்ன டைப் ஆஃப் வேவ் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லைட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அது நம்ம எழுதல நோட் பண்ணலன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வரும்போது படிச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து இது சொல்லுங்க, இது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இன்னர் சைட் ஆஃப் ஏ ஸ்பூன், கான்கேவ், புளியாடி, ஓகேவா? மிரர் யூஸ்டு பை a டென்டல் சர்ஜன், கான்கேவா கான்வெக்ஸா? கான்வெக்ஸ், சரி, கான்கேவ். கான்கேவ். கான்வெக்ஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னோம், சைடு மிரர் அந்த, அல்லது இன்னொன்னு என்ன சொன்னோம், ரேர் வியூ மிரர். அந்த ரெண்டும் தான் கான்வெக்ஸ் மிரருக்கு எக்ஸாம்பிள். மற்றது எல்லாமே கான்கேவ் தான்.
டென்டிஸ்ட் யூஸ் பண்ற லென்ஸும் கான்கேவ் தான், மிரரும் கான்கேவ் தான். ஓகேயா? டென்டிஸ்ட் லென்ஸ் மோஸ்ட்லி அதுல வராது, நீங்க இதை மட்டும் மிரர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எவ்வளவு மார்க் சொல்லுங்க? இன்னைக்கு வந்து 42 கொஸ்டின்ஸ் எழுதிருக்கீங்க. ஸோ 42 கொஸ்டின்ல எத்தனை கரெக்ட் சொல்லுங்க? 11ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களா? நான் சீரியல் நம்பர் வந்து 52 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், 51 வரைக்கும் கொடுத்துருந்தேனா? அப்ப ஓகே ஓகே, அப்ப 40 தான். ஓகே, 40 கொஸ்டின்ஸ். 40 கொஸ்டின்ஸ்ல எத்தனை கரெக்ட் ரிப்ளை பண்ணுங்க. நீங்க அவ்வளோலாம் இல்ல, வேண்டாம், எத்தனை கரெக்ட்னு மட்டும் சொன்னா போதும். இதுல யாருக்கெல்லாம் 35 மேல கரெக்டா இருக்கு? 35க்கு மேல யாரு கரெக்டா இருக்கு? சரி, 30 யாருக்கெல்லாம் கரெக்டா இருக்கு? 33. ஓகே, வெரி குட். 30 யாருக்கும் இல்லையா? 20, 29, 29, 25, 27, 26, 15, 15 யாருக்கு கரெக்ட்? சரி, ஓகே. இப்ப இங்க ரிப்ளை பண்ணிருக்கிற எல்லாருக்குமே 22, 24 இதெல்லாமே கரெக்ட் தானாப்பா? 43 43 மட்டும் கரெக்ட்னா என்னப்பா அர்த்தம்? 43யும் கரெக்டா எழுதிருக்கீங்களா விஜய்? நான் சரி, ஓகே. சயின்ஸ் டெஸ்ட் எல்லாம் இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது திணறீங்க அப்படிதானே எல்லாரும்? ஓரளவு ஃபுல் கரெக்டே எதிர்பார்க்கறேன், அப்படி யாருக்கும் வரல. சரி, ஓகே, பரவாயில்ல. ஆனா அதுக்கு அடுத்தடுத்து டெஸ்ட் எழுதுனாதான் இது உங்களுக்கு புரியும். அந்த லென்ஸ், அப்புறமா அந்த மிரர் இதெல்லாம் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, திரும்ப ஒரு தடவை போய் எடுத்து பாருங்க நோட்ஸ். ஓகேவா? அதனால கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்ன லென்ஸ்லயும் மிரர்லயும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத பாருங்க. ஓகேவா? பிடிஎஃப் சென்ட் பண்றேன். சோ இந்த கொஸ்டின் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. நீங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா போட்டோம் இல்லையா? அந்த ஃபார்முலா என்ன? இந்த மாதிரி 19 லிட்டர்ஸ் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அதுல 19 லிட்டர்ஸ் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டோம் இல்லையா? அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஒயின் லெஃப்ட், அதுக்கப்புறம் இதுல டோட்டல் குவான்டிட்டி அதுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் 1 மைனஸ் 19 டிவைடட் பை என்னது, டோட்டல் கெப்பாசிட்டி. இந்த இடத்துலதான் எக்ஸ் போடணும்பா, இங்க போடக்கூடாது. எக்ஸ் இந்த சைடு தான் எக்ஸ் போடணும். பவர்ல வந்து n-ல 2, இது எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது? 2 டைம்ஸ். ஓகேயா? இப்ப இந்த ரேஷியோ இருக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அந்த ரேஷியோல 81ங்கிறது ஒயின் லெஃப்ட், அப்புறம் 19ங்கிறது என்னது, வாட்டர். அப்ப ரெண்டும் சேர்ந்து டோட்டலா எவ்வளவு இருக்கும்? 100. அந்த 100 இங்க மட்டும் போடணும். சோ இங்க எப்படி எழுதுவோம்னா 81 by 100 equal to 1 minus 19 by x the whole square. இப்ப நான் இந்த சைடு ஸ்கொயர் எடுத்தாதான் இந்த பிராக்கெட்ல இருந்து ஒன்னா வெளியே எடுக்க முடியும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த ரெண்டையும் ஸ்கொயர்ல எழுத போறேன். 81 எதோட ஸ்கொயர்? 9 ஸ்கொயர். அதே மாதிரி 100 வந்து எதோட ஸ்கொயர்? 10. சோ அப்ப 9 by 10 the whole square போடலாமா? அப்ப இந்த சைடு என்ன இருக்கும்? 1 minus 19 by x the whole square. அப்ப ரெண்டு சைடும் பவர்ல உள்ள ஸ்கொயரை கட் பண்ணிடலாம்.
ஓகேயா? அப்ப இங்க என்ன இருக்கும்னா 9/10 இருக்கும் ஈக்குவல் டு 1 மைனஸ் 19/x இருக்குமா? இந்த 1 இந்த சைட் கொண்டு வந்தா என்ன ஆகும்? -1. அப்ப 9/10 -1 ஈக்குவல் டு -19/x இருக்கும். ஓகேவா? இத மைனஸ் பண்ணா என்ன வரும்? -1/10 ஈக்குவல் டு 19/x. ரெண்டு சைடும் மைனஸ கட் பண்ணிடுறேன். அப்ப என்ன ஆகுது பாருங்க, x ஈக்குவல் டு என்ன வருது? 190. சோ இதான் ஆன்சர். ஓகேயா? மண்டே இன்னும் அடுத்த டெஸ்ட் சயின்ஸ்ல நெக்ஸ்ட் அடுத்த டெஸ்ட் இன்னும் கண்டினியூ ஆகும். ஸோ அதை திருப்பி வரும்போது எல்லாரும் ரீட் பண்ணிடுவாங்க. ஓகேயா? அடுத்த வாரம் கிளாஸ் வந்து ஃபுல்லாவே என்ன டாபிக்னா டிஐ, டேட்டா இன்டர்பிரேஷன், மேக்ஸ். அடுத்த வாரம் ஃபுல்லாவே மேக்ஸ் கிளாஸ். ஓகேயா? சயின்ஸ் டெஸ்ட் நான் கிளாஸ் எடுத்துட்டு லாஸ்டா ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் டெஸ்ட் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அதனால சேம் டாபிக். எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மே அந்த டைம்ல தான் வரும். ஸோ என்டிபிசி அப்ளை பண்ணிருக்கிறவங்க ஏப்ரல் எண்டு அல்லது மேல தான் வரும். குரூப் டி வந்து ஆகஸ்ட். ஜூலை அல்லது ஆகஸ்ட் எப்படி வேணா இருக்கும். சொல்லுங்க. ஓகே, மீதில நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. மண்டே வந்து மேக்ஸ் கிளாஸ், நெக்ஸ்ட் வீக்ல மேக்ஸ் கிளாஸ். +1 இங்க வந்தா -1. கிராஸ் மல்டிப்ளை 1 × 10 10 - 9 1/10. எந்த கொஸ்டின் தமிழ்லயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? தமிழ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? இப்ப என்ன பண்ணுங்க?
சரி சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? அப்போ எப்படி படிக்கிறது? வேற